நம்ம சேனல் ஏறும்போது நீங்க எல்லாம் எப்படி உட்காந்து கைப்ப நம்ம கட்சி கொரியன் தமிழராணி 2.4 எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? So நம்ம we are back again with Korean Tamilrani 2.0. So நாம இன்னைக்கு என்ன சேனல் வந்து நாம வந்து empty hand க்கு ரியாக்ட் பண்ண போறோம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் empty hand பண்ணுங்க மாதிரி ஒரு 3 சேனல் கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு நாம என்ன விஜய் சித்து vlogsக்கு கொஞ்சம் பிரேக் போட போறோம். We will soon update you on the feedback on Vijay Sidhu vlogs. So as of now நாம வந்து empty hand க்கு ரியாக்ட் பண்ண போறோம். போக போக இன்னும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திரும்ப வர மாட்டேன்டா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வர மாட்டேன்டா ஆட்டம் போட்டி. திரும்ப வர மாட்டேன்டா ஆட்டம் போட்டீங்க. பயப்படாதீங்க. டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க. சரியா? ஓகேவா? இந்த வாட்டி பாருங்க. கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம். திரும்ப வர மாட்டேன்டா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கானே. போன டான்ஸ் வீடியோல என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு லெஜெண்ட் டான்ஸை கூட என்னால சரியா ஆட முடியலடா. ஒரு டான்ஸரா அன்னைக்கு நான் தோத்துட்டேன். யாரா நீ குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற? அந்த டான்ஸை இப்பயாச்சும் ஆட முடியுதான்னு பார்ப்போம். கபிலா எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது. ட்ரை பண்றேன்டா. கூட என்னால ஆட முடியலடா. அந்த மொக்க ஸ்டெப் எனக்கு சைலன்ஸ் சரியாண்டா கும்பிடுறான். செகண்ட் ரேங்க் வாங்கிட்டானா? ரொம்ப ஓவரா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். ஆய் அன்னைக்கு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு நான் பிடிக்கிறேன்டா. அன்னையோட இன்னைக்கு பயங்கரமான டான்ஸ் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். லெஜெண்ட் என்னடா லெஜெண்ட். பாலிவுட்ல இருக்க டாப் ஸ்டாரோட டான்ஸ் நான் இப்ப பண்ண போறேன். பகல்ல போற பசு மாட்டியை பிடிக்க முடியல. ராத்திரில போற எருமை மாட்டை தடவை பாத்துக்கலாம். சரி ஓவரா பேச வேணாம். ஏதானாலும் செஞ்சுட்டு பேசுறேன். நான் சொல்ல மாட்டேன், நீ பாப்ப. சரி விடுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துடலாம். என்னது இது ஸ்டெப்பாடா? இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல. இன்னும் போக போகுதான். ஓ இது டான்ஸா? டேய் இதெல்லாம் சிம்பிளா பண்ணிடலாம்டா. செஞ்சு காட்டுங்க சார். என்னடி இது? அழகா பண்றோம் பாரு. புறா பண்றோம் பாரு. உங்களால பண்ண முடியாதுல இது. அதுக்கு ஆம்ஸ் இருக்கணும். அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலன்னு இருக்கே, அதான் அம்சா. பண்ணுவோம்டா. முன்னாடி நான் ஜிம்முக்குலாம் போயிட்டு இருந்தேன்டா. இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட ஒர்க் அவுட் பண்றவங்க. பா இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு போஸ்ட மாத்திர போறானுங்க. யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள்ல நினைச்சேன். இவன் டஃப் விட்டுப்பான் போலதே. தனியே தனியே கட் கட்டா பிரிஞ்சிருக்கு.
எலி மாதிரி 2 துள்ளுது பாரு. எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கோம். பண்ணிட்டேன்டா. இந்த இழவு தான் நான் டெய்லி குடிச்சிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். மூஞ்சிலே முடிக்காத. இருந்தாலும் ஆடி காமிச்சிடுறேன். இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. நீ எங்கடா இருக்கு துண்டு? இந்த துண்டா? இது வச்சுதானடா மூஞ்சி துடைப்பேன். இதை எங்கடா யூஸ் பண்றது? வரலையா? என்னடா சொல்றீங்க? நான் வந்து நான் வந்து பார்த்து போன்ட்டேன். இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ராகவா என்னடாச்சு? என்ன பண்ற? விடுன்றல்ல. கேக்குறல்ல, நீ பண்றது அசிங்கமா இருக்கு ராகவா. ஈஸாண்டா. ரீஸ்டார்ட். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ரீஸ்டார்ட். டைல்ஸ் வழுக்குது. அது மாதிரி மண்ணா இருந்தா ஈஸியா செய்யலாம். அட கன்றாவியே. எப்படி ஆன மத்தியா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்னா போட்டு தான் ஒரு பாலிவுட்ல பெரிய ஸ்டாரா இருக்காரு போல. இந்த சாங்குக்கு அல்லு அர்ஜுன் எப்படி டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆனா நம்ம சல்மான் ஜியை பாருங்க. ஐயோ ஏலே முக்கா, இங்க வாப்பா. எதுக்கு? இங்க வாடா. ஏன்? ஏய் இங்க வாடா. ஒரு பக்கம் அரைச்சுக்கிட்டுனா அது மாதிரி இருக்கு. ஒரு டான்ஸ் பண்றாங்க. சபாஸ் கெட்டிக்காரன். ஓகே, இந்த டான்ஸ் டிஷர்ட்டா? இடுப்பு வேற தெரியுதுடா. எங்களால கமலாஸ் என்ன வந்து ஆள் பேரு யாரு? சல்மான் கான் கமலாசன் சொல்லிட்டேன். எங்களால சல்மான் கானே பொறுத்துக்க முடியல. இதுல வேற இமிடேஷன் டான்ஸ். அவருக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் வர இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்பா கொடுத்துறாங்க. நான் மீந்து போன மிஸ்டர் பீன் வர டான்ஸ் ஆடினேன். இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. இது ஆக்சுவலி சல்மான் கானுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டெப்ஸ் போடுவாங்க. டான்ஸ் ஆட தெரியாது. சோ அதுக்கு அவங்க சூஸ் பண்றதே இந்தியால சப்சே லைக் as in மோஸ்ட் ஃபேமஸான கொரியோகிராஃபர் பிரபுதேவா இருந்தாதான் அந்த ஆள் டான்ஸ் ஆடும். சிம்பிளான ஸ்டெப்பே பண்ண முடியல. இந்த ஆளுக்கு பிரபுதேவா வேற கேக்குதான். பாடி வச்சிருக்காரு. அவ்வளவுதான், பாடி பில்டர். ஆமா, ஏஜ் எல்லாம் பார்த்தா செம்ம. இந்த மாதிரி டான்ஸ் இருக்கனால தான் சல்மான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறாரு.
என்ன கோபி ஆச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? ஆனா இதுக்கு லெஜெண்டே பரவாயில்லடா. இது மாதிரி டான்ஸ் போச்சுதான் பாலிவுட்டே ஏமாத்திட்டு இருக்கு. சிம்பிளா பெல்ட் எடுத்துட்டு இப்படி அவரே சிம்பிளா பண்ணிட்டு இருக்காரு. அத கூட இவர் ஆட மாட்டேங்கிறாரு. மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். என்ன துடிக்குதுன்னு தெரியலங்க. ஏதோ ஒண்ணு உள்ள வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, அது ஏதோ செட் பண்ணிருக்காங்க உள்ள. ராடு வச்சுக்கிறாங்க. நம்ம சேனல் ஏறும்போது நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து கை தட்டணும். அப்படியே இருங்க. நம்ம கட்சி கொரியன் தமிழ் ராணி 2.0 சாங் ஃபுல்லாவே ஒரே கையடி தான். ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர எந்திரிச்சு ஒரே கையடி தான். கையை அடிச்சு கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ், விசிலுங்க. இந்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆள் இருந்தாலும் அடிக்க முடியும். இருந்தாலும் அதையும் நாங்க ட்ரை பண்றோம். நாம அடிக்கடி என்ன பண்ணுவோம்? போங்கயா நீங்களும் உங்க டான்ஸோ. அடுத்து இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க புஷ்பா டான்ஸ். புஷ்பா 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 ராஜ். ஈஸியா தான்டா இருக்கு. புஷ்பா 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 ராஜ். ஈஸி தான், அசால்ட்டா பண்ணிடுவோம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுவோம். நல்லா கண்ணாடி போட்டுப்போம். ஐயோ பாவம், நான் கிராஸ் பண்ணிடுறேன். நான் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன், டயட்ல இருக்கேன். வேண்டாம் சார், நான் 6 பேக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க லெவலுக்கு நீங்க 8 பேக்ஸே ட்ரை பண்ணலாம். யா யூ ஆர் ரைட். ஓகே, மியூசிக் போட்டா தான் எனக்கு அந்த மியூசிக் வரும். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா அம்மா? இது வேறயா? புஷ்பா 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 ராஜ். டம்ளர் கவுது. கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது. இது நமக்கு தேவையாயா? இல்ல இது வந்து கொஞ்சம் கண்ணாடி போட்டதுனால ஸ்டெப் கொஞ்சம் மறந்துடுச்சு. அது சொல்றது எவ்வளவு ஈஸி இல்ல, பண்ணும்போதுதான் சரியா. அல்லு அர்ஜுன் மாதிரி எல்லாம் ஆடணும். ஒவ்வொரு படத்துலயும் டிஃபரெண்ட் அந்த ஹேட் டான்ஸ், வராத டான்ஸே இல்ல போல, எல்லாமே பண்ணுவோம். டிஃபரெண்ட் ஸ்டைல் வந்து ட்ரை பண்றது. ஒரு படத்துல ஹேட் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த அந்த ஒரு ஸ்வாக் இருக்கு அவங்களுக்கு, அது பண்ணும்போது அந்த ஒரு லுக், அப்படியே அந்த கிளாஸ் பண்றது பெரிய விருப்பப்பட்டு. ஆமா ஆமா, ஹார்ட் ஒர்க் பண்றேன். என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒண்ணும் பேச வேணாம். இல்லடா நல்லா இல்ல, நல்லா இல்ல. தண்ணி வச்சுதான் முடிஞ்சிருக்காத. வெறும் டம்ளர் ஆகிறதுனால பிரச்சனை இல்ல. அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ஓகே, நீங்க பண்ணுங்க, அது சிந்தாம இருக்கிற மாதிரி பண்ணணும். ஆகுது இல்ல, அதான் அவ்வளவுதான். அது கிளாஸ்ல தண்ணி விட்டு இடத்தையே புஷ்பா புஷ்பா புஷ்பா
சரி என்னடா இந்த கையில தான் வரணுமா? இந்த கை தான். ஈரா அல்லு அர்ஜுன் கிட்ட மோரு தப்பா போயிடுச்சு. என்னடா நல்லா ஆடுடா இந்த டான்ஸு. இப்போ வர மாட்டேங்குதுடா. கேமரா ஆஃப் பண்ணா நல்லா ஆடுறேன். உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட. ஓகே 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 ஓகே. கை இப்படி எல்லாம் போகுது. இப்படி இப்படி போய் அப்படி மாட்டிக்கிட்டு போகுது. ஓகே 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 ஓகே. சீ சீ கேவலமா இருக்கு. அசிங்கம். சரி வந்துட்டுல. இவ்வளவு நல்லா ஆடுறியே. யாருப்பா குருநாதர்? ஏன்பா ஏன் அழற? இந்த பாவிக்கு முறையா சொல்லி கொடுக்க யாருமே இல்லை. புஷ்பா 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 எப்படி தண்ணி வேணா வச்சுக்க முதல்ல. தண்ணி ஊற்றி நான் ரிஸ்க் பண்றேன். டம்ளர் பயமா தான் இருக்கு. தண்ணி வேற குடிச்சு போலைட்டா. வந்துட்டுல. இவ்வளவு நல்லா ஆடுறியே. யாருப்பா குருநாதர்? கொஞ்சம் தண்ணி போட்டு தரேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல தண்ணி போட்டு இவங்களை புஷ்பா சேலஞ்ச் பண்ண வைக்கணுமா இல்லையா? கம்யூனிட்டி கமான். தம்பி பண்ற அலப்பற பத்தாத நம்ம பண்ணணுமா? KTR 2.0 கம்யூனிட்டி கமான் சொல்லுங்க. நீங்க இருங்க, அனி பேய் மாதிரி இருக்கேன். சுத்தி வந்து இதுல இருக்கு ஒயர். அதெல்லாம் நான் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் வீடியோல செட்டப் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு சேலஞ்ச் போடவா? ஃபார்ம்ல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. போடும். சேலஞ்ச் போடவா இல்லையா? ஷைலா அவங்க சேலஞ்ச் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். கொஞ்சம் இருக்கு. இருக்கிற தண்ணி கேமரால தெரியுமான்னு தெரியலையா? கொஞ்சோண்டு இருக்கு. இதை வச்சு செய்யறேன். புஷ்பா 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 புஷ்பா. தண்ணி அதே தண்ணி புஷ்பா 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 இறக்குது. இல்ல அது ஃபர்ஸ்ட் உள்ளதே போட்டுப்போம். அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. புஷ்பா 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 ராஜ் புஷ்பா 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 புஷ்பா. கையை மட்டும் உடம்பு ஆறவே ஆறாது. புஷ்பா 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 புஷ்பா. காலு தெரியாதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். புஷ்பா 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 ராஜ். டேய் என்னடா ஆடிட்டு இருக்கீங்க? வேணாம் வராது வராது தெரிஞ்சிருச்சு. இது வந்து ரிஸ்க் ஈஸி ஐயா. என்ன செட்டியார் ஐயா யோசனை? புஷ்பா 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 புஷ்பா. எப்படி ஆனா இங்க வந்துட்டு இப்படி வர மாட்டேங்குதா? வரமாட்டேங்குதா? போதுண்டா. ஒரு சில டான்ஸ்லாம் இருக்கும். அது எப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ற விஷயங்கள் இருக்கும்ல, அதையே டான்ஸ் ஸ்டெப்பா மாத்தி வச்சிருக்காங்க. ஓஹோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பாலையா பண்ணுவார்ல, இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. அது அவரோட அவருக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு போல அது. கழுவுறது கூட ஒரு டான்ஸ் ஸ்டெப்பா மாத்தி வச்சிருக்காங்க. அழகா கழுவுறானா? எப்படா அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் வச்சு கொஞ்சிரீங்க? ஏய் சலப்பனூத்து. ஏய் நம்ம கழுவுறது வேற மாதிரி இருக்கும். சூப்பரா ஆடியாச்சு. యాడికి వాతున్నాడే సీమ దసరసినోడు సినిగిన పంటసనే సీమ దసరసినోడు యాడికి వాతున్నాడే సీమ దసరసిన. இது ஈஸியா இருக்கும்டா. நான் பேண்ட கைட்டணுமா? ஜட்டி போடல சார், அசிங்கமா இருக்கு சார், வேணாம் சார். இல்ல செத்த கிளி கூண்டதுக்குல கல்ட்ல பேண்ட இப்ப நான் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து அது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதுல. புரியுது.
இல்ல புரிய வாய்ப்பில்லை. அப் டவுன் அப் டவுன். அப்புறம் அதுக்காக ஒரு பேண்ட் போடணும் வேற. சரி போட்டுருவோமா? இப்போ மைக் வேற இருக்குடா, பார்த்து. சரி பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பேண்ட் சரியில்லை. ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூரா போந்துருச்சோ. ஓகே. हाय हाय होए होए हाय हाय होए होए हाय हाय होए होए बतो बदी अकेलड़ी बतो बदी मौका मिले. என்ன பண்றாங்க கீழே எடுத்து அந்த ஸ்டெப் பரவாயில்ல, கீழே அவங்க என்ன பண்றாங்க? பூவா புல் எடுத்து போடுறாங்களே. இப்போ இதை நான் ட்ரை பண்ணுமா? சரி பண்ணிடலாம். அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. இது கஷ்டமா இருக்குமாடா? ஐயோ, இது பெரிய தலைவலி உண்டாக்கிடும் போலயே. என்னது இது? இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் எப்படி படத்துல காட்டுறது? இது எங்க கத்துக்கணா? ஐயோ வருதா? மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. தொப்பை இருக்கனால கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சார் பயங்கரமா குளுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி உணர்வு போல் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அது டான்ஸ், அது டான்ஸாடா. எனக்கு டான்ஸ் வரலன்னு கூட ஒத்துக்கிறேன், ஆனா அதை டான்ஸ் சொல்லாதீங்க. ஓகேடா, சூப்பரா பண்ணிட்டேன். He deserves one of the best dancers award. என்னடா இதுவே கஷ்டமா இருக்கு? ஆமாடா, அது ரொம்ப கஷ்டம்னே. பாவம் அந்த ஆளுக்கு எது நல்ல ஒரு டான்சர். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி கேவலமான ஸ்டெப் கொடுத்து அந்த ஆளை வாட் யூ சே, இவர் அவங்கள சேலஞ்ச் பண்ண வைக்கணும். ஆக்சுவலி டாலிவுட்லயே நல்ல அப்பத்துல இருந்து அந்த ஃபேஸ் பேசுங்க, அவங்களுக்கு எவ்வளவு நல்லா பேசும். அந்த அந்த கால் நான் ஆக்சுவலி பார்க்கல, அவங்க எக்ஸ்பிரஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க வாய் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஆள் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு லேஸ் ஸ்டெப்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கு இந்த மாதிரி இந்த கொரியோகிராஃபர்ஸ் புதுசா வந்து நவீன முறையில புதுசா ட்ரை பண்றாங்க. என்ன லேஸ் வச்சது, என்ன டான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணும்பா. புதுசா ட்ரை பண்றாங்கல்ல. ரவுடி பேபி எனக்கு காப்பிரைட் வந்து ரவுடி பேபி அந்த என்ன எனக்கு தோணுது லாரன்ஸ் தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி சிரஞ்சீவி வாயிலடிங்க ஏதோ சொல்லாதீங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து திட்ட போறாங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் தி சிரஞ்சீவி டான்ஸ் வந்து லாரன்ஸ் தான் கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, நல்லா இருக்குங்க, செம்மையா இருக்கு. ஆனா இனிமேல் பண்ணாதீங்க. சரி நான் எது சொல்றேன். உங்களுக்கு பயம், லாரன்ஸ் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துறோம். இந்த வயசுலயே உனக்கு அது கஷ்டம் தான், இந்த பாடி வச்சிருந்தா. இல்லடா, அது ஒரு grip கிடைக்கணும். ஷூலேஸ் இருந்தா கரெக்டா இருக்கும். ஷூலேஸ் இல்ல, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். ஐயோ, கால் தூக்குனதுக்கே கால் வலிக்குது. இந்த கால் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. வயசாச்சு. இந்த டான்ஸ் சரியில்லை. இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடா? இதை வந்து நம்ம ஆடி வர காட்டணுமாடா உங்கள்கிட்ட? காலை தூக்கி ஒரு 5 நிமிஷம் அங்க வச்சாலே கொலை வலிக்குது. 10 நிமிஷம் நிக்க முடியல, கால் முட்டி வலி. இப்ப இதுல எப்பறம் நான் டான்ஸ்? அப்போ கால் வலி, முட்டி வலி, கை வலி, எல்லாம்
இல்ல ரொம்ப சின்ன பையன். அப்ப we all should appreciate சிரஞ்சீவி. அவ்வளவு வயசுல அந்த ஆள் அவ்வளவு flexible. அப்ப நம்ம இவங்க எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணோம்ப்பா. ஆனா இந்த வயசுல எல்லா வலியும் இருக்கு தம்பிக்கு. என் பிரதரா இருக்கானோ இல்ல நம்பரா சரி விடு, நீ இந்த அளவுக்கு ஆடுனதே போதும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அது எப்படிங்க ஒரு ஆளுக்கு எந்த டான்ஸுமே ஆட தெரியாம இருக்கும்? எதுவுமே இல்லாம இருக்கும். இது போதும், இதை வந்து நிறுத்திடலாம். என்ன ஆச்சு? எனக்கு வரல. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணது போதும், மீதிய இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வரேன். ஓகே, இந்த இது பிடிச்சிருக்குன்னா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் இன்னும் என்னென்ன ரியாக்ட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் மீண்டும் சந்திக்கும் வரை. ரொம்ப சுகர் சாப்பிட்டாங்க, அதனால ரொம்ப ஹைப்பர் இருக்காங்க. 2.0 கொரியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்கள ஸ்டெப் பண்ண வைங்க. ஓகே, பை. ரொம்ப நன்றி.